எவ்வளவு வாய் இருக்கும். இந்த சீன் போடுற வேலைலாம் எங்க கிட்ட வச்சுக்காத, புரியுதா? உன்னை எப்படியாச்சும் பழி வாங்கணுமே. கிளாஸ் ரூம்ல என்னோட டேபிள்ல பட்டாசு வெடிக்குது. மேம், பூஜா தான் மேம் பட்டாசு கொண்டுட்டு வந்திருந்தா. மேம், இந்த சில்லி மேட்டருக்காக ஏன் என்ன வர சொல்றீங்க? எது மேம் சில்லி மேட்டரு? ஒரு பட்டாசு எடுத்து டீச்சர் மேல தூக்கி போடுறது சில்லி மேட்டரா? என்ன சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பட்டாசு தூக்கி போட்டா பட்டாசு தூக்கி போட்டானே. உங்க மேல என்ன ஆட்டோ பாம்பை தூக்கி போட்டாலா இல்ல அணுகுண்ட தூக்கி போட்டாலா? அவங்களுக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஹலோ மேம், இங்க பாருங்க, எனக்கு ஒன்னும் காரம் வச்சு செய்யணும்ல அவசியமே கிடையாது. பண்ணுங்க பண்ணுங்க, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. உங்களுக்கு நான் டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்குறேன் பாருங்க இந்த ஸ்கூல்ல இருந்து. எல்லார்கிட்டயும் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்கப்பா. நம்ம கிளாஸ் மிஸ் ஃபர்ஸ்ட் பீரியட்ல டெஸ்ட் வச்சிருவாங்களாம். டெஸ்ட் வந்து லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் வைக்கிறேன்னு சொன்னாங்கல, அதெல்லாம் கிடையாதான். ஃபர்ஸ்ட் பீரியடே வச்சிருவாங்களாம். அதனால எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க. டைமிங்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். மேம் சொன்னது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் சொல்லலன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. நீ என்னப்பா ஹேமா இப்படி சொல்ற? லஞ்சுக்கு அப்புறம் தானே மேம் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப திடீர்னு ஃபர்ஸ்ட் பீரியட்ல டெஸ்ட் வச்சா என்ன அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மேம் சொன்னதை நான் சொல்லிட்டேன். உனக்கு எதுவா இருந்தாலும் மேம் கிட்டே கேட்டுக்கோ, என்ன கேட்காத. ஏலே மல்லி, லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் டெஸ்ட் வச்சா நீ என்ன அண்டர் டாட்டா பண்றது எடுத்துருவியா? யாரு நாங்களா? நீ வேற. நாங்க பாஸ் ஆகறதே சந்தேகம் தான், எங்களை போய் அண்டர் டாட்டா பண்றது எடுப்பியான்னு கேக்குற? அப்புறம் எதுக்குல மேம் ஃபர்ஸ்ட் பீரியட் டெஸ்ட் வைக்க போறாங்கன்னு சொன்னதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுற? எப்ப வச்சாலும் நீ டெஸ்ட்ல ஃபெயில் தான ஆக போற. மல்லி, உனக்கு இது தேவையா? என்னது இது? என்ன வெடிக்குது? ஐயோ, என்னது இது? வெடி வெடிக்கிற சவுண்ட்லாம் வருது கிளாஸ் ரூம்ல. எனக்கு இங்க உட்கார்ந்து பயமா இருக்கு. எல்லாரும் பயந்துட்டீங்களா? நானே உங்க எல்லாரையும் பிராங்க் பண்ணனும்னு பூண்டு வெடி எடுத்து போட்டேன். நீங்க எல்லாம் பூண்டு வெடிக்க இப்படி பயப்படுறீங்க? ஓஹோ பூஜா, இதெல்லாம் உன் வேலை தானா? நான் சும்மா உங்க எல்லாரையும் பயம் காட்டுறதுக்காக பூண்டு வெடி எடுத்துட்டு வந்து உங்க பக்கத்துல போட்டேன். ஆனா நீங்க இவ்ளோ பயப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய் பூஜா, உனக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லையா? நானு டெஸ்டுக்காக படிச்சிட்டு இருந்தேன். மேம் ஃபர்ஸ்ட் பீரியடே டெஸ்ட் வச்சிருவேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீ இந்த பூண்டு வெடி தூக்கி போட்டதுல நான் பயங்கர டிஸ்டர்ப் ஆகி பயந்து போயிட்டேன். நான் மட்டும் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனேனா அதுக்கு நீ தான் காரணம் சொல்லிட்டேன். சாரா, யாரு நீ? டெஸ்டுக்காக படிச்சிட்டு இருந்தியா? அப்படிலாம் சொல்லாத. நீ மட்டும் அப்படி செஞ்சுட்டா இந்த உலகமே அழிஞ்சிரும். இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாத என்ன? ஏய் பூஜா, உனக்கு அறிவுன்றது இல்ல? கிளாஸ் ரூம்க்கு இந்த மாதிரி கிராக்கர்ஸ் ஈஸியா தீ பிடிக்கிறதுல எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ இப்படி பண்றதுனால நம்ம கிளாஸுக்கே கெட்ட பேரு. இப்ப நீ இந்த பூண்டு வெடி எடுத்துட்டு வந்தது மிஸ்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? ஏல ஆமால, உன்னால மிஸ் வந்து தேவையில்லாம எங்க எல்லாரையும் திட்டுவாங்க. பிரச்சனை எல்லாமே உன்னாலதான் வருது. எங்க கிளாஸுக்கு வந்து வாச்சிருக்கா பாரு. ஏய் சரிப்பா சரிப்பா, டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நான் சும்மா விளையாட்டுக்காக எடுத்துட்டு வந்தேன். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது போற வழி எல்லாம் பூண்டு வெடி போட்டு விளையாடலாம்ன்றதுக்காக எடுத்துட்டு வந்தேன். சும்மா அதெல்லாம் உங்ககிட்ட காட்டலாம்ன்றதுக்காக தூக்கி போட்டேன். இதுக்கு போய் நீங்க எல்லாரும் இவ்ளோ சீன் போடுறீங்க. சரி சரி, நான் என் பிளேஸ்க்கு போறேன். நீங்க எல்லாரும் டெஸ்ட்க்கு படிச்சிட்டு வந்திருப்பீங்க. நான் இனிமேல் தான் போய் உட்கார்ந்து படிக்கணும். ஏய் அனுஷ்கா, நீ ஏதாச்சும் படிச்சியா? நான் ஒண்ணுமே படிக்கலப்பா. நான் டெஸ்ட்க்கு உன்ன பார்த்து தான் காப்பி அடிக்க போறேன். நீயும் எதுவும் படிக்கலன்னு என்கிட்ட சொல்லிடாதே. நீ பூஜா, பூண்டு வெடி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னல, எத்தனை பாக்கெட் எடுத்துட்டு வந்திருக்க? நான் 2 பாக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, சரியா? சரி சரி, அத பத்திரமா பேக்குள்ள வெச்சுக்கோ. நம்ம அப்புறமா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அந்த பூண்டு வெடியை வெடிச்சிட்டே போலாம், சரியா? இங்க பாரு, இதுதான் நான் எடுத்துட்டு வந்திருக்க பூண்டு பட்டாசு. செம்மையா வெடிக்கும், பயங்கர சவுண்ட் வரும். அதான் நீ கேட்டிருப்பல. இத நம்ம யாருக்கும் தரக்கூடாது. நம்ம 2 பேரே வெடிக்கலாம், சரியா? எக்ஸ்கியூஸ் மீ, இதுதான் 4th ஏவா? பின்ன எங்களை பார்த்தா என்ன உனக்கு எல்கேஜி ஸ்டூடண்ட் மாதிரியா தெரியுது? அதான் வந்துட்டல, வா வா, இதான் 4th ஏ. ஆமா, நீ யாரு? புதுசா இருக்கியே இந்த கிளாஸுக்கு. இது வரைக்கும் நான் உன்னை இந்த ஸ்கூல்ல பார்த்ததே இல்லையே. நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? எனக்கு இந்த ஸ்கூல்ல இந்த கிளாஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதான் வந்திருக்கேன். இதான் 4th ஏவான்னு கேட்டா நீ யாருன்னு என்கிட்ட கேள்வி கேக்குறியா? நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுப்ப. என்ன கேக்குறியே? முதல்ல நீ யாரு? என் பேரு ஹேமா. நான் தான் இந்த கிளாஸோட லீடர். நீ கிளாஸ் லீடர் தானே? கிளாஸ் டீச்சர் இல்லல? எந்த பிளேஸ்ல உட்காரலாம்? ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல 2 பொண்ணுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நல்லா தீனி பண்றாங்கன்னு. இதுங்க கிட்ட போனாலே ஸ்நாக்ஸ் வாசனை தான் வருது. பேக் பெஞ்ச்ல ஒரு பிளேஸ் இருக்குது. ஆனா அங்க உட்கார்ந்தா சுத்தமா காத்தே வராது. இந்த பெஞ்ச்ல 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க. இங்கேயும் 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம மூணாவதா போய் உட்கார்ந்தா நம்மளுக்கு தான் கசகசன்னு இருக்கும். இங்கதான் இடம் காலியா இருக்குது. இங்க போய் நம்ம உட்கார்ந்துக்கலாம். ஏய் இரு, எங்க போற? அது என்னோட பிளேஸ். ஏன் பிளேஸ்ல போய் நீ உட்கார போற? என்னது உன் பிளேஸா? உன் பேர் ஏதாச்சும் டேபிள்ல எழுதி இருக்குதா? எங்கேயுமே இல்லையே. உன் பேர் எங்கேயுமே எழுதி இல்லையே. இது வரைக்கும் வேணா இது உன் பிளேஸா இருக்கலாம். ஆனா இனிமேல் இதுதான் என் பிளேஸ். நான் எங்க உட்காரணும்ல நீ
இந்த பொண்ணு சரியான வாயாடியா தான் இருக்குது. நம்ம ஹேமாவுக்கே டஃப் குடுக்குறா. இந்த பொண்ணை மட்டும் நம்ம ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சுக்கிட்டா நம்ம எனிமி இந்த கிளாஸ்ல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இவளை வச்சே நம்ம பழி வாங்கிடலாம். ஹாய், என் பேரு சாரா. உன் பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? அது என்ன 1 மார்க் क्वेश्चन இல்ல 5 மார்க் क्वेश्चन? இருந்தாலும் பரவாயில்ல, சொல்றேன். என் பேரு பிங்கி. லில்லி, அங்க பாத்தியாடி அவ சொன்னத? போரோபன் பிஸ்கட் கலர்ல இருந்துகிட்டு அவளோட பேரு பிங்கியா. ஏய் பொண்ணே, அது நீ வச்சிருக்கிறது பாப்பப் கிராக்கர் தானே? எனக்கும் கொஞ்சம் கொடு. எனக்கு அந்த கிராக்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் கொஞ்சம் போட்டு போட்டு விளையாட போறேன். எனக்கு கொஞ்சம் கொடு. என்னோட பேரு பொன்னி இல்ல பூஜா. நீ கேக்குறதுக்காக என்னோட கிராக்கர்ஸ் உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நீ இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் நானு. என்ன புரியல? இப்ப வந்து உனக்கே இவ்ளோ வாயினா? பிறந்ததுல இருந்தே இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு வாய் இருக்கும்? இந்த சீன் போடுற வேலைல எங்க கிட்ட வச்சுக்காத, புரியுதா? நான்லாம் உனக்கு மேல சொல்லிட்டேன். இந்த புதுசா வந்திருக்க பொண்ணு என்ன ரொம்ப திமிர் பிடிச்சதா இருக்குது? கிளாஸ் ரூம்ல நுழைஞ்சோடனே ஹேமா கிட்ட சண்டை போட்டா. பேரு என்னன்னு கேட்டதுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்கா. இவ கூட எப்படிதான் இந்த கிளாஸ்ல இருக்க போறோமோ தெரியலையே. உனக்கு பிங்கின்ற பேருக்கு பதிலா நான் ஒரு பேர் சஜஸ்ட் பண்றேன். உன் பேரை பிரவுனின்னு மாத்திக்கோ. டார்க் பிரவுனி, டார்க் ஃபேண்டசி, டார்க் சாக்லேட், இதுல ஏதாச்சும் ஒண்ணு வெச்சுக்கோ. இதெல்லாம் தான் உனக்கு பக்கா பொருத்தமா இருக்கும். பிங்கின்ற பேரு உனக்கு சுத்தமா பொருந்தவே இல்ல. நீ என்னையே கிண்டல் பண்றியா? டார்க் பிரவுனி, டார்க் ஃபேண்டசின்னு. இரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பாரு, நீ என் பக்கமே வர மாட்ட. உன்னை எப்படியாச்சும் பழி வாங்கணுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா கிடைச்சிருச்சு. சரி இரு, உன்னை பாத்துக்க வேண்டிய இடத்துல நான் பாத்துக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ், என்ன ரொம்ப சவுண்டா இருக்குது கிளாஸ் ரூமே? ஃபர்ஸ்ட் பீரியட் டெஸ்ட் வைப்பேன் ஏமா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தேன்ல. நான் உங்களுக்கு டைம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சதும் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆமா, டெஸ்ட்க்கு படிச்சிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? அப்புறம் நான் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 நிமிஷம் படிச்சுக்கிறேன் 10 நிமிஷம் படிச்சுக்கிறேன்லாம் கேட்க கூடாது. மேம், டெஸ்ட்க்கு படிச்சிட்டு தான் மேம் இருக்கோம். நீ பூஜா மேம் வந்துட்டாங்க. இந்த பாப்பப் கிராக்கர்ஸ் பாரு டேபிள் மேலே இருக்கு. சீக்கிரம் எடுத்து பேக் உள்ள வை. மேம் மட்டும் இத பாத்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் பூஜா. ஐயோ, இந்த புதுசா வந்த பிங்கி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்ததுல இத எடுத்துட்டு வந்ததே நான் மறந்துட்டேன். சரி நான் இப்பவே எடுத்து பேக்ல வச்சிரேன். நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது இத ரெண்டு பேரும் பங்கு போட்டு வெடிச்சிடலாம், சரியா? அப்பாடா, பேக் உள்ள வெச்சாச்சு. நல்ல வேளை மிஸ் பார்க்கல. மிஸ் மட்டும் இத பாத்துட்டாங்கன்னா நம்ம அவ்வளவுதான். மிஸ் பார்க்கலனா என்ன? அதான் நான் பாத்துட்டேன்ல. இரு உனக்கு நான் வைக்கிறேன் வெயிட். நீ எடுத்துட்டு வந்த வெயிட்லயே உனக்கு நான் வெயிட் வைக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ், நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். எல்லாரும் அட்டெண்டன்ஸ் கேன்சல் பண்ணுங்க. இல்லனா நான் ஆப்சென்ட் போட்டு போயிட்டே இருப்பேன். ஆயிஷா பிரசன்ட் மேம். ஆலிஸ் மேம், ஆலிஸ் ஆப்சென்ட் மேம். நீங்க டெஸ்ட் வைப்பீங்கன்னு சொன்னதுனால பயந்து லீவ் போட்டா போல இருக்கு மேம். ஆலிஸ் எல்லாம் நல்லா படிக்கிற பொண்ணுதான். அவ டெஸ்ட்க்கு பயந்துல லீவ் போட்டுருக்க மாட்டா. அப்படி இன்னைக்கு வரலனால நாளைக்கு என்கிட்ட கேட்டு டெஸ்ட் எழுதுவா. அத பத்தி நீ பேசாத. நீ டெஸ்ட்க்கு வந்திருக்கியே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அனுஷ்கா பிரசன்ட் மேம். பென்ட்லி பிரசன்ட் மேம். ஹேமா பிரசன்ட் மேம். நான் யாருன்னு தெரியாம நீ என்னையே டார்க் சாக்லேட் டார்க் ஃபேண்டசின்னு கிண்டல் பண்ணிட்டல. இரு இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. இனிமேல் நீ என் பக்கமே வரக்கூடாது. என்ன பார்த்தாலே நீ பயப்படணும். அந்த அளவுக்கு நான் செய்றேன் பாரு. அனுஷ்கா, நீ கண்டிப்பா டெஸ்ட்க்கு படிச்சு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் காட்டுப்பா. நான் அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காச்சும் எடுக்கணும்பா, ப்ளீஸ் பா. இரு இதுல கொஞ்சம் வெடி எடுத்து வச்சுக்கிட்டு நான் மேம் மேலே தூக்கி போடுறேன். நான் மிஸ் மேல தூக்கி போடுறதுக்கான பழி உன் மேல வரப்போகுது. லில்லி, மல்லி, சும்மா பேசிட்டு இருக்காம டெஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சதும் நான் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்ப நான் டைம்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். மிஸ் அந்த பக்கமா திரும்பிக்கிட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் சரியான சமயம். இப்ப நம்ம பேக் மேல எடுத்து வச்சிருக்க இந்த பட்டாசை நம்ம மிஸ் டேபிள்ல தூக்கி போட்டோம்னா நம்ம மிஸ் பயந்துருவாங்க. பழி இந்த பூஜா மேல விழுந்துரும். ஓகே என்னப்பா பண்ண போற? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. வேடிக்கையை மட்டும் பாரு, சரியா? ஓ மை காட், என்னது இது? கிளாஸ் ரூம்ல என்னோட டேபிள்ல பட்டாசு வெடிக்குது. ஐயோ, என்னது இது? மறுபடியும் பட்டாசு வெடிக்குது. என் கையில பட்டு கையெல்லாம் வலிக்குது. என்னது இது? கையில ஏதோ பேப்பர்லாம் இருக்குது. ஏதோ வெடி சத்தம் மாதிரி கேட்டது. என் கையெல்லாம் சூடா இருக்குது. ஏதோ வெடிச்சு என் கையெல்லாம் பேப்பரா இருக்குது. என்னது இது? ஸ்டூடண்ட்ஸ், யார் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என்னது இது? வாய் திறந்து சொல்லுங்க. மத்த நேரத்துல வாய் கிழியே பேசுவீங்க. இப்ப வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, யார் பண்ண வேலை இது? ஐயோ, நம்ம கொண்டு வந்த பட்டாசு எப்படி மிஸ் மேல வெடிச்சது? எப்படி இது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. மேம், பூஜா தான் மேம் பட்டாசு கொண்டுட்டு வந்திருந்தா. அவதான் உங்க டேபிள் மேல தூக்கி போட்டுருக்கா மேம். என்னது? பூஜா, நீ பட்டாசு கொண்டுட்டு வந்திருக்கியா? கிளாஸ் ரூமுக்கு பட்டாசு எல்லாம் கொண்டுட்டு வர கூடாதுன்னு தெரியாது உனக்கு? அது போகட்டும், நீ யாருமா? இந்த கிளாஸ்க்கு புதுசா இருக்கிற? வாட் இஸ் யுவர் நேம்? மேம், என்னோட பேர் பிங்கி. நான் நியூவா இந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் மேம். ஓ,
நீதானா அது? இன்னைக்கு பிங்கின்ற ஸ்டூடெண்ட்க்கு அட்மிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லிருந்தாங்க. சரி இட்ஸ் ஓகே. ஏ பூஜா, எதுக்கு நீ ஸ்கூலுக்கு பட்டாசு எல்லாம் கொண்டுட்டு வர? நீ பட்டாசு கொண்டுட்டு வந்ததே இல்லாம ஏன் மேலே தூக்கி போடுற? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? முதல்ல ஏன் இங்க வா. மேம் இல்ல மேம், நான் பட்டாசு நான் கொண்டுட்டு வரல. எப்படி எனக்கு புரியல மேம். எப்படி உங்க டேபிள்ல வெடிச்சது எனக்கு தெரியல மேம். மேம் பூஜா போய் சொல்றா மேம். நீங்க வேணா அவளோட பேக்ல பாருங்க. இங்க பாருங்க மேம், இத வச்சிருக்கா பாருங்க. இந்த பட்டாசு தான் அவ எடுத்து உங்க மேல போட்டா மேம். ஐயோ, என்ன இந்த பிங்கி இப்படி போட்டு கொடுத்துட்டா? மேம் நான் பட்டாசு எடுத்துட்டு வந்தது உண்மைதான். ஆனா அது கிளாஸ் ரூம்ல வெடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வரல மேம். ஸ்கூல் முடிஞ்சி நானும் அனுஷ்காவும் போற வழியில வெடிச்சிட்டே போலான்றதுக்காக தான் மேம் எடுத்துட்டு வந்தேன். மேம் இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது மேம். இந்த பட்டாசு பூஜா தான் மேம் கொண்டுட்டு வந்தா. அடி பாவி, என் பேரே ஏன்டி சேர்த்து சொல்ற? மேம் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல மேம். பூஜா தான் மேம் இந்த பட்டாசு கொண்டுட்டு வந்திருக்கா. எனக்கு இந்த பட்டாசு பத்தி எதுவும் தெரியாது மேம். நீ பட்டாசு கொண்டுட்டு வந்துட்டு ஏன் அனுஷ்கா மேல பழி போடுற? உன் பேக்ல தானே பட்டாசு இருந்துச்சு, நீ தானே கொண்டுட்டு வந்திருக்க. ஏ பிங்கி, சூப்பரா நீ பூஜாவை மாட்டி விட்டப்பா. சூப்பர் சூப்பர். இதே மாதிரி நான் யார் யாரெல்லாம் மாட்டி விடணும்னு உனக்கு நான் ஒரு லிஸ்ட் கொடுக்கறேன். இதே மாதிரி லிஸ்ட் இருக்கவங்களே மாட்டி விட்டுரு சரியா? என்னோட எனிமீஸ் லிஸ்ட் எல்லாம் உன்கிட்ட கொடுத்துறேன். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். நான் லாஸ்டா படிச்ச ஸ்கூல்ல ஆட்டோ பொம்மை எடுத்து தூக்கி போட்டிருக்கேன். என்னது ஆட்டோ பொம்மை கொளுத்தி தூக்கி போட்டியா? அதனால தான் எனக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்துட்டாங்க. அச்சச்சோ, உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அவசரப்பட்டு வெளிய கூட்டு பக்கத்துலயே உட்கார வச்சிருக்கோம். மேம் பூஜா பட்டாசு கொண்டுட்டு வந்தது எனக்கு கூட தெரியும் மேம். கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அவ எடுத்துட்டு வந்து கிளாஸ் ரூம்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தா மேம். அந்த வெடி சத்தம் கேட்டு நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம் மேம். நான் சொன்னேன் மேம், கிளாஸ் ரூம்க்கு இந்த மாதிரி கிராக்கர்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வர கூடாதுன்னு சொன்னேன் மேம். ஆனா அவ உங்க மேலயே தூக்கி போடுவான்னு எனக்கு தெரியாது மேம். மேம் நான் பட்டாசு கொண்டுட்டு வந்தது உண்மைதான் மேம். ஆனா உங்க மேல நான் தூக்கி போடல மேம். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல மேம். என்னது, நம்ம எடுத்துட்டு வந்த பூண்டு பட்டாசு இங்க இருக்குது மேம். இங்க பாருங்க மேம், பிங்கியோட பேக் மேல தான் இந்த பட்டாசு இருக்குது. அப்ப இந்த பட்டாசு எடுத்து உங்க மேல போட்டது பிங்கி தான் மேம். மேம் நான் போடல மேம். பூஜா போய் சொல்றா மேம். அவ தான் மேம் உங்க மேல தூக்கி போட்டுருக்கா. ஆமா பிங்கி, நீ போடலனா எப்படி உன்னோட பேக் மேல பட்டாசு இருக்கும்? உண்மையை சொல்லு, பட்டாசு தூக்கி போட்டது நீ தானே? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு அந்த பிளேஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க. முதல்ல ஏஞ்சி வந்தீங்க நில்ல. மேம் பாப்பப் கிராக்கர்ஸ் எடுத்துட்டு வந்தது பூஜா. நீங்க எதுவா இருந்தாலும் அவகிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. என்ன கேட்கிறதுக்குலாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது சொல்லிட்டேன். பட்டாசு கொண்டு வந்த அவளை கேட்கறதை விட்டுட்டு நீங்க என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீ என்ன இவ்ளோ ராங்கா பதில் சொல்ற? கேட்கிறதுக்கு ரைட்ஸ் இல்ல கீட்ஸ் இல்லன்ற? நான் இந்த கிளாஸ் டீச்சர் தெரியுதா? நீ பேசுறதே சரியில்லை. பேசாம நாளைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா சொல்லிட்டேன். நான் உன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். எனக்கு நம்ம உன் மேலதான் டவுட்டா இருக்கு, நீ தான் பட்டாசு தூக்கி போட்டிருப்பியோன்னு. நீ பட்டாசு தூக்கி போடலன்னா எப்படி உன்னோட பேக் மேல பட்டாசு இருக்கும்? பூஜாவும் இதை உன்கிட்ட குடுக்கலன்னு சொல்றா, அப்புறம் எப்படி உன்னோட பேக் மேல பட்டாசு இருக்கும்? உண்மையை சொல்லு. இப்ப நீயே உண்மையை சொல்றியா இல்ல நான் சிசிடிவியை செக் பண்ணட்டுமா? என்னது, சிசிடிவி செக் பண்ண போறீங்களா? ஐயோ இல்ல இல்ல மேம், இல்ல மேம். ஆக்சுவலி நான் தான் அதை தூக்கி போட்டேன். ஆனா அதை நான் வேணுமே உங்க மேல தூக்கி போடல மேம். நானு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஜன்னல் பக்கமா தான் மேம் தூக்கி போடலான்னு பார்த்தேன். ஆனா அது உங்க மேல வந்து விழ நான் எதிர்பார்க்கல மேம். அப்பா நல்ல வேலை, அவ தான் தூக்கி போட்டேன்னு அவளே ஒத்துக்கிட்டா. இல்லனா நம்ம பிரச்சனைல மாட்டி இருந்திருப்போம். அப்ப நீ தான் பட்டாசு தூக்கி போட்ட, நீயே ஒத்துக்கற. நாளைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் நான் பார்த்தே ஆகணும். பேரண்ட்ஸோட வந்தாதான் நீ கிளாஸுக்கு வர முடியும், இல்லனா நீ கிளாஸுக்கே வர முடியாது. இப்பவே நீ இந்த கிளாஸை விட்டு வெளியே போ, கெட் அவுட். நாளைக்கு நீ உன்னோட பேரண்ட்ஸோட வந்தாதான் இந்த கிளாஸ் ரூம்ல நீ என்டர் ஆக முடியும். மேம் எங்க அம்மாவை இந்த ஸ்கூல்ல தான் டீச்சரா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன, நான் இப்பவே போய் கூட்டிட்டு வரேன். நீங்க எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கோங்க. என்னமோ சாதாரண பூண்டு வெடி எடுத்து தூக்கி போட்டதுக்கு இந்த மிஸ் இவ்ளோ டென்ஷன் ஆகுறாங்க. நானே பழைய ஸ்கூல்ல 10,000 வாழ வெடியவே ஒரு சார் மேல தூக்கி போட்டிருக்கேன். அந்த சாரே என்ன எதுவும் சொன்னதே கிடையாது. என்னது, இந்த பொண்ணோட அம்மா நம்ம ஸ்கூல்ல டீச்சரா வர்க் பண்றாங்களா? யார் இது? மம்மி மம்மி சீக்கிரம் வா மம்மி. என்னமோ சாதாரண விஷயத்துக்கு இந்த டீச்சர் ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. வந்து என்னன்னு கேளு மம்மி. ஓ மேம், இது உங்க பொண்ணு தானா? நான் அப்பவே நினைச்சேன் என்னோட அம்மா இந்த ஸ்கூல்ல தான் டீச்சரா வர்க் பண்றாங்கன்னு சொன்னா. நான் அப்பவே நினைச்சேன் அது நீங்களா தான் இருக்கும்னு. உங்க பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா மேம்? அவ என்ன வேணா பண்ணிருக்கட்டும் மேம், அதுக்காக நீங்க எப்படி அவளை கிளாஸ விட்டு வெளியே போன்னு சொல்லலாம்? அவ இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கே ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்திருக்கா. அவளை ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸ விட்டு வெளியே போன்னு சொன்னா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்புறம் அவ எப்படி ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவா? மேம் உங்க பொண்ணு என்ன பண்ணாலா? நீங்க பாருங்க, இந்த பட்டாசை எடுத்து என் மேல தூக்கி போட்டிருக்கா. அது டம்முன்னு வெடிச்சு நான்
ரொம்ப பயந்தே போயிட்டேன். ஏன் கிளாஸ்ல மத்த பசங்க எல்லாம் பயந்தே போயிட்டாங்க. இத போய் நீங்க ரொம்ப சாதாரணமா கேக்குறீங்க. உங்க பொண்ணு செஞ்சது தப்பு இல்லையா? மேம், என் பொண்ணு தூக்கி போட்டது இருக்கட்டும், அவளை இந்த பட்டாசு ஸ்கூலுக்கு கொண்டு வந்தா? அந்த பட்டாசு உங்க ஸ்டூடெண்ட் தானே ஸ்கூலுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. அப்ப அதுவும் தானே தப்பு. ஏன் பொண்ணை மட்டும் எதுக்கு நீங்க கேள்வி கேக்குறீங்க? மேம், அதுவும் தப்புதான் மேம். இதோ கொண்டுட்டு வந்தது இந்த பொண்ணு பூஜா தான். இவளோட பேரண்ட்ஸையும் நாளைக்கு நான் வர சொல்லியிருக்கேன். ஆனா உங்க பொண்ணு பட்டாசு தூக்கி போட்டதுனாலதான் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அதான் அவளே போய் உங்களை கூட்டிட்டு வந்துட்டா. மேம், இந்த சில்லி மேட்டருக்காக ஏன் என்ன வர சொல்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அவ பட்டாசு தூக்கி போட்டதுனால. இதுக்கு போயிட்டு என்னமோ பெரிய விஷயமா ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. எது மேம் சில்லி மேட்ரு? ஒரு பட்டாசு எடுத்து டீச்சர் மேல தூக்கி போடுறது சில்லி மேட்டரா? நான் கண்டிப்பா இத போய் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதான் போறேன். என்ன சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பட்டாசு தூக்கி போட்டா பட்டாசு தூக்கி போட்டானே. உங்க மேல என்ன ஆட்டோ பொம்மை தூக்கி போட்டாலா இல்ல அணுகுண்ட தூக்கி போட்டாலா? சாதாரண பூண்டு வெடி தானே தூக்கி போட்டா. அதுக்கு என்னமோ இவ்ளோ இது பண்றீங்க? ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கலான்னு பாக்குறீங்களா? அதுவும் இவ ஏன் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் நீங்க ரொம்ப பெருசாக்குறீங்க இந்த விஷயத்த. ஏற்கனவே அந்த பிடி மிஸ் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. அவங்களுக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிடி மிஸ் உங்க ஃப்ரெண்டு தானே, உங்களை கூப்பிட்டு நல்லா பத்த வச்சிருக்காங்க. அதனாலதான் நீங்க கரை வச்சுக்கிட்டு ஏன் பொண்ணு பழி வாங்குறீங்க போல இருக்கு. நீங்க பேசுறதுல இருந்தே நல்லா தெரியுது மேம். ஹலோ மேம், இங்க பாருங்க, எனக்கு ஒன்னும் கரை வச்சு செய்யணும்ல அவசியமே கிடையாது. நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தப்பு செஞ்சா நான் கேட்கதான் செய்வேன். அது யாரா இருந்தாலும் சரி. அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆள் நான் கிடையாது. இந்த காரியத்தை என் கிளாஸ்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் பண்ணியிருந்தாலும் நான் இதே தான் செஞ்சிருப்பேன். இன்ஃபேக்ட் பூஜாவையும் நாளைக்கு பேரண்ட்ஸோட தான் வர சொல்லிருக்கேன். பண்ணுங்க, உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க. என் பொண்ணுக்கு டிசி வாங்கி கொடுக்கறதா இருந்தா கூட வாங்கி கொடுங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. என் பொண்ணுக்கு நீங்க டிசி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கறேன் பாருங்க இந்த ஸ்கூல்ல இருந்து.